வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி விகாஸ் அகாடமியிலேருந்து கல்யாண் குமார் பேசுகிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் எல்லாரையும் நீட் அப்டேட்ஸ்க்கு இனிதே வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, ஆப்ராடில் MBBS படிக்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ ஆப்ராடில் படிக்கிறத பற்றி நான் சொல்லிடுறேன் அப்படின்னு. ஸோ ஏன் ஆப்ராடில் போய் MBBS நம்ம படிக்கணும், அதோடைய அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, செலவு எவ்வளோ ஆகும், வேறு என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஸோ நிறைய வீடியோஸ் அவைலபிளாக இருந்தாலும் நான் கொஞ்சம் ஷார்ப்பாக சொல்லணும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் நீட்டில் பாஸ் பண்ணிட்டேன் சார், ஏன் நான் அப்ராடில் போய், அதாவது வெளிநாட்டில் போய் நான் ஏன் MBBS படிக்கணும் அப்படின்ற ஃபஸ்ட் கொஸ்டின். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய மாணவர்கள் நீட்டில் பாஸ் பண்ணியிருப்பாங்க, பட் இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸில் சீட் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் தேவைப்படுது, ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இன்னொரு ஆப்ஷன் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா, ஒன்று நான் சொன்ன மாதிரி ஃபாரினில் போய் நீங்கள் எஜுகேஷனை கம்ப்ளீட் பண்ணலாம், இல்லைனா 1 இயர் நீங்கள் ரிப்பீட்டர் பேட்சில் ஜாயின் பண்ணி நீங்கள் ரிப்பீட் பண்ணலாம். பை பேரலல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1 இயர் நீங்கள் ரிப்பீட்டிங் க்ளோஸ் பண்ணால் கூடவே அடிஷ்னலாக ஏதாவது ஒரு அகாடமிக் சர்டிஃபிகேட்ஸ்க்கு ஏதாவது ஒரு ட்ரை பண்ணலாம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இது என்னோட தாழ்மையான கருத்து. சரிங்களா? 1 இயர் நான் நீட்டுக்கு மட்டும் தான் படிக்க போகிறேன் அப்படின்னா மென்டலாக உங்களுக்கு கொஞ்சம் ஃபேட்டிக்காக இருக்கும். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு கோர்ஸும் பேரலாக நீங்கள் படிக்கும்போது கொஞ்சம் அது உங்களை எப்படி இருக்குன்னா ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அஸ் வெல் அஸ் இதை முடிச்சு வரும்போது உங்களுக்கு அது ஒரு சர்டிஃபிகேஷன் வேல்யூபிளாகவும் இருக்கும். சரிங்களா? அப்படி இல்லை சார் அப்படின்னா ரெண்டாவது வாய்ப்பு என்ன இருக்குது, டீம்டு யூனிவர்சிட்டி இல்லைனா ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ள 1 கோடி ரூபா வரைக்கும் செலவாயிடும். சரிங்களா? ஸோ இந்த 2 ஆப்ஷனுக்கு நான் போகல சார், ஆனாலும் நான் MBBS படிக்கணும் அப்படின்னா 3வது ஆப்ஷனாக இருக்கிறது தான் ஆப்ராட் எஜுகேஷன். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? பொதுவாக பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் கிட்டத்தட்ட கவர்மெண்ட் காலேஜஸ், ப்ரைவேட் காலேஜஸ் அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டி எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 542 இருக்குது. இது 2019 கணக்கு சொல்கிறேன். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆட் ஆகிருக்கு ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாக்டாக நம்பர்ஸ் தெரியல. இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 80,000 சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அப்ராக்சிமேட்டாக இப்போ 86,000 சீட்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ 86,000 சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஆனால் ட்ரை பண்ணுறது எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் ட்ரை பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ 15 லட்சம் மாணவர்களில் 1 லட்சம் மாணவர்களுக்கு கூட இங்கே சீட்டு கிடையாது. தட் இட் மீன்ஸ் கிட்டத்தட்ட 10% மாணவர்களுக்கு கூட இங்கே MBBS சீட் கிடைக்கிறது கஷ்டம். கிட்டத்தட்ட 7லேருந்து 8% மாணவர்களுக்கு மட்டும்தான் நீட்டில் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இங்கே சீட்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, நம்ம ஃபாரினுக்கு போய் படிக்க வேண்டியது இருக்குது. ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? சரி சார், நான் ஆப்ராட் போகணும்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சரிங்களா? ஏன்றதை நீங்கள் சொல்லிட்டீங்க. அதுக்கு என்ன சார் குவாலிஃபிகேஷன் அல்லது எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ மோரல்லஸ் நீங்கள் நம்ம காலேஜில், மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்கோ அதெல்லாம் இங்கேயே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 10th +2 நீங்கள் முடிச்சிருக்கணும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? +2 பொறுத்த வரைக்கும் PCB அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் மினிமம் 50% மார்க் ஸ்கோர் பண்ணிக்கணும். ஸோ இங்கிலீஷை நீங்கள் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து கண்டிப்பாக படிச்சிருக்கணும். சிலர் பார்த்திங்க அப்படின்னா தமிழ், ஃப்ரெஞ்சு எடுத்திருப்பாங்க, இல்லை ஹிந்தி, ஃப்ரெஞ்சு எடுத்திருப்பாங்க. அப்படி இருக்க மாணவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதையும் அக்செப்ட் பண்ணக்கூடிய காலேஜஸ் இருக்குது, அதை நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஸோ இங்கிலீஷ் இந்த கம்பல்சரியாக நீங்கள் ஒரு ப்ரோக்ராமை எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும் லாங்குவேஜாக. அதுக்கப்புறம் நீட்டுக்கு நீங்கள் குவாலிஃபை ஆகிருக்கணும். சரிங்களா? 2019 ஒரு சட்டமே கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா நீட்டில் ஃபெயில் ஆனால் கூட ஃபாரினில் போய் MBBS பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அதை திருத்தி என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் எங்கே MBBS படிக்கிறதா இருந்தாலும் நீட்டில் கண்டிப்பாக குவாலிஃபை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஒரு தடவை நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டிங்கன்னா அதை வச்சு 3 இயர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா MCEயோட எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வேணும். அது நீங்கள் நீட்டில் பாஸ் பண்ணாலே நம்மளோட MCEயில் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும். சரிங்களா? இது எல்லாருக்கும் உள்ளதான் MCEன்னு சொல்லுவாங்க அல்லது MFCன்னு சொல்லுவாங்க. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வேணும். சரிங்களா? இது போக UK, USA, அதாவது இங்கிலாந்து, அமெரிக்கா, கனடா அந்த மாதிரி கண்ட்ரீஸில் போகிறதா இருந்தால் நீங்கள் இங்கிலீஷில் ப்ரொஃபஷன்சி டெஸ்ட்டான TOEFLோ, IELTSஓ, PTEO, OETஓ ஏதாவது ஒன்று முடிச்சிருக்கணும். சரிங்களா? பட் நான் சொல்கிறது இந்த கண்ட்ரிஸ் மட்டும்தான், லிமிட்டட் கண்ட்ரிஸ் மட்டும்தான். முக்கியமாக யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அண்டு US, UK. சரிங்களா? இதில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ்க்குலாம் நீங்கள் போகணுன்னா இந்த கண்டிப்பாக இங்கிலீஷ் ப்ரொஃபஷன்சி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். ஃபீஸை பொறுத்த வரைக்கும் A கிரேட், A+ கிரேட் அப்படின்னு சொல்லி நிறைய விதமான யூனிவர்சிட்டிஸோட ரேங்கிங் கிரேட் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். அதை பொறுத்து டிராஸ்டிக்கலாக மாறுது. இப்போ உதாரணத்துக்கு ரஷ்யா ஒரு சாதாரணமாக நம்ம யூனிவர்சிட்டியில் படித்தோன்னா 1.5லேருந்து 3.1 லேக் பெர் இயருக்கு ஆகுது. அதே பார்த்தீங்கன்னா சில அதே ரஷ்யாவில் சில யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 15லேருந்து 20 லட்சம் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இன்னும் ஒரு சில யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 30லேருந்து 40 லட்சம் வரைக்கும் சார்ஜஸ் பண்ணுறாங்க. சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ்? நான் சொல்கிறது இருக்கிறதுல மினிமம் இதை மட்டும் சொல்கிறேன். சரிங்களா?
ஸோ ரஷ்யா வந்து ஒரு வருஷத்துக்கு 1.5 lakhsலேருந்து 3.1 lakhs வரைக்கும் கொடுக்குறாங்க. பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் 12.6லேருந்து 17.7 வரைக்கும் கொடுக்குறாங்க. உக்ரைனை பொறுத்த வரைக்கும் 2.5லேருந்து 8.5 lakhs வரைக்கும் அவங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. நேபாளை பொறுத்த வரைக்கும் 7.5லேருந்து 11.12 வரைக்கும் என்ன இருக்குன்னா நீட்டோட இது MBBS ஃபீஸ் இருக்குது. சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் நான் ஒரு அப்ராக்சிமேஷனாக தான் சொல்லியிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னும் நான் டீட்டெயிலாக ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கேன். ஆராய்ச்சி பண்ணிட்டேன்னா கம்யூனிட்டி டேப்பில் கூட அது ஒரு PDF-ஆக கூட நம்ம கொடுத்துருவோம். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ அட்வான்டேஜஸ் கண்டிப்பாக டிஸ்அட்வான்டேஜஸ் ரெண்டுமே இதில் இருக்குது. உதாரணத்துக்கு அட்வான்டேஜஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா டாப் கிளாஸ் யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு யூகேக்கு போகிறீங்க இல்லை யூஎஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய டாப் கிளாஸ் யூனிவர்சிட்டியில் உங்களால் படிக்க முடியும். வேர்ல்டு லெவலில் பாப்புலரான ஒரு மெடிக்கல் காலேஜில் கூட நீங்கள் சீட் எடுத்து படிக்க முடியும். சரிங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு டீம்டு யூனிவர்சிட்டிலையோ அது ப்ரைவேட் காலேஜஸ்லையோ பண்ணக்கூடிய ஃபீஸை காட்டிலையும் கிட்டத்தட்ட 5ல் 1 மடங்கு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்ராடில் ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க நான் சொன்ன கண்ட்ரீஸில். பட் யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 லட்ச ரூபா கண்டிப்பாக வந்துடும். யூஎஸில் நீங்கள் யூஎஸில் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 30 லட்ச ரூபா வந்துடும். நியர்லி அது நம்ம ப்ரைவேட் காலேஜஸ்க்கு ஈக்குவலாக வந்துடும். பட் அதர் தென் யூகே அண்ட் யூஎஸ்ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்குற அதாவது ப்ரைவேட் காலேஜஸில் வாங்குற ஃபீஸ்லேருந்து 5ல் 1 தான் என்ன வாங்குறாங்க அவங்க வாங்குறாங்க. சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் உங்களோட இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்ஸாக இருக்கட்டும் அல்லது எந்த கண்ட்ரியில் போய் லோக்கல் லாங்குவேஜ் இப்போ ஒரு கண்ட்ரிக்கு போகிறீங்க அந்த கண்ட்ரியோட லோக்கல் லாங்குவேஜஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு ஆடட் பெனிஃபிட்டாக தான் இருக்குது. அதேமாதிரி சீட் கிடைக்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு வேலையாக இருக்குது. கம்பேரிட்டிவ்லி நம்ம ப்ரைவேட் காலேஜஸில் இல்லைன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் சீட் கிடைக்கிறத விட அங்கே வந்து சீட் கிடைக்கிறது ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயமா இருக்குது. சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதில் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கா சார் அப்படின்னா அஃப்கோர்ஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். கண்டிப்பாக என்ன அப்படின்னா நான் சொல்கிறது என்ன அப்படின்னா நிறைய ஃபேக் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அதில் நிறைய நாம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, நிறைய ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சில கன்சல்டன்சி பேர்லாம் சொல்ல விரும்பல. என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஏமாற்றி கொண்டு போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கன்சல்டன்சிலாம் அவாய்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? நேரடியாகவே காலேஜோட வெப்சைட்ஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் மூலமாக முறையான அங்கீகாரம் பெற்ற கன்சல்டன்சிஸ் இருக்குது. அதன் மூலமாக நீங்கள் போனீங்க அப்படின்னா நிறைய ஃபேக் யூனிவர்சிட்டியிலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். சரிங்களா? என்ன ஃபேக் யூனிவர்சிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் MBBS முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு எக்ஸாம் வைப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிலிட்டி ஆகணும்னா நீங்கள் ஒரு சில யூனிவர்சிட்டிஸில் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டி வர முடியும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அது தெரியாமல் நீங்கள் படிச்சிங்கன்னா இந்தியாவில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸே பண்ண முடியாமல் போயிடும். சரிங்களா? ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கணும். செக் பண்ணலன்னா அது ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக முடியும். அதுக்கு நான் சிம்பிளாக ஒரு ஐடியா என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு கன்சல்டன்சிக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த கன்சல்டன்சி வந்து இப்போ அதுக்குன்னே தனியாக நம்மளோட வெப்சைட் இருக்குது. இந்தியன் கவர்மெண்ட்டோட வெப்சைட் இருக்குது, அஃபிஷியல் வெப்சைட். அதில் போய்ட்டு இந்த கன்சல்டன்சியோட நேம் போட்டு அவங்கள முறையான ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கியிருக்காங்களா அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் சூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி யூனிவர்சிட்டியை வந்து நம்ம எம்சிஏயோட அஃபிஷியல் வெப்சைட்லேயும் நீங்கள் செக் பண்ணுங்கள். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா வேரிங் ஸ்டடீஸ் ஸ்டாண்டர்ட். அதாவது என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஒரு காய்ச்சல் இருக்குது அப்படின்னா நம்ம இந்தியன்ஸ்க்கு முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு காய்ச்சல் வர காரணத்துக்கும் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு காய்ச்சல் வரக்கூடிய காரணமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா நம்மளோட கிளைமேட்டும் அவங்களோட கிளைமேட்டும் என்டர்லி டிஃப்ரெண்ட். அதே மாதிரி எல்லா பிரச்சனையுமே ஃபிசிக்கலாக நமக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனையுமே நமக்கும் உங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெடிசன்ஸாக இருக்கட்டும் இல்லைன்னா ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸாக இருக்கட்டும். சரிங்களா? இன்னும் பல விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் நமக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த வேரியிங் மெடிக்கல் ஸ்டாண்டர்டை வந்து நம்ம படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இதனால் என்னோட பெஸ்ட்டு பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபிலிப்பைன்ஸ், நேபாள், அதுக்கப்புறம் பங்களாதேஷ் இந்த மாதிரி கண்ட்ரிக்கு போனீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளோட கிளைமேட்டே அங்கே இருக்கிறதுனால மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து பெரிய லெவலில் டிஃப்ரெண்ட்டாக இருக்காது அப்படின்றது என்னோடய சஜஷன். ஸோ இன்னும் கூட அதை வந்து நம்ம இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சவங்கள்ட்ட நம்ம கேட்கலாம். சரிங்களா? கேட்டு நம்ம போடலாம். அதுக்கப்புறம் மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா FMGE ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாமினேஷன். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இது ஒரு டஃபஸ்ட் எக்ஸாம்னு ஒரு பார்ட்டும் இது ரொம்ப ஈஸின்னு ஒரு பார்ட்டும் சண்டை போட்டுட்ருக்காங்க. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் மொத்தமாக தான் சொல்கிறேன். போய் MBBS பண்ணிட்டு வரான், நம்ம ஸ்டூடெண்ட் ஒர்க் ட்ரைன் பண்ணிட்டு வர்றான் அடுத்த 6 மந்த்தில் வந்து இந்த எக்ஸாமை ஈஸியாக பாஸ் பண்ணிடுறான். FMGயை ஈஸியாக கிளியர் பண்ணிடுறான். ஒரு சிலர் முடிச்சுட்டு வந்துட்டு 1 இயர் ஆனாலும் 2 இயர் ஆனாலும் கிளியர் பண்ணாமலே வச்சுருக்காங்க. இது கண்டிப்பாக வந்து கஷ்டப்பட்டு படிக்கிறத பொறுத்து தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸை சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் இது ஒரு டஃபஸ்ட் எக்ஸாம்ன்றதுனால அதையும் நீங்கள் கணக்கில் வச்சுக்கணும். சரி, என்ன தான் நீங்கள் ஃபாரினில் படிச்சுட்டு வந்தாலும் இந்த எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணி ஆகணும் அப்படின்றத நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கிட்டத்தட்ட நான் எல்லா பாயிண்ட்டையும் நான் சொல்லி முடிச்சேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஸ்டூடெண்ட்ஸ்.
அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்கிட்ட ஏதாவது சொல்லணும் இல்லை கேட்கணும்னு நினச்சிங்கனாலோ அல்லது இப்போ நான் சொன்ன விஷயங்கள் ஏதாவது தவறுதல் இருந்தாலோ நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா நாங்கள் பண்ணுற தப்பு எங்களுக்கு மட்டும் தெரிஞ்சால் பார்த்தாது, நம்ம ஒரு தப்பான பாயிண்ட்டை சொல்லியிருந்தோம் அது எல்லாருக்கும் தெரியட்டும், ஒன்றும் தப்பு இல்லை சரிங்களா. ஸோ என்ன தவறு இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.